தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி பாட்டி சமையலில் சூப்பராக ஆரம்பித்தேன் இந்த ரெசிபி. அதாவது மைசூர் பாக்கு தான் பண்ணினேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. நல்லா நுரைச்சி சுகர் எல்லாமே கரெக்டான அளவில் எல்லாமே வந்திருந்தது. ஆனாலும் இன்றைக்கி ரொம்ப சொதப்பிடுச்சு. ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஒரே ஒரு நிமிஷத்தில். ஸோ அது எப்படி நடந்ததுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு நான் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். நம்ம எண்ணெய் கரண்டியில் மோந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணினா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ அதுக்கு நான் 4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை நான் நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கடலை மாவு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா இதை கடலை மாவில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பயங்கரமாக நல்லா கொதிச்சு வந்துருச்சு எண்ணெய். இது மெதுவாக நம்ம அதில் கடலை மாவில் சேர்த்துக்க போகிறோம். பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப கொதிச்சுட்ருக்கனால குழந்தைங்கள பக்கத்தில் அது மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படணுங்கிற அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் எண்ணெய் மோந்து ஊற்றணும், இன்னொருத்தர் கலக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தேவையெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லா எண்ணெயும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். இது ஒரு 4 கப் அளவுக்கு 2 கப் அளவு எண்ணெய்ங்கிறது ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது நல்லா மெதுவாக கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நம்ம இதை கலந்து விட்டுக்கணும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப கொதிச்சிட்ருக்கும். அந்த பாத்திரம் ஸ்லிப் ஆகிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். பக்கத்தில் யாரும் இல்லாமல் நம்ம தனியாக செஞ்சாவே பர்ஃபெக்டாக வந்துடும். இன்றைக்கி நீரன் என் பக்கத்தில் இருந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால தான் இன்றைக்கி கடைசியாக ஒரே ஒரு நிமிஷத்தில் சொதப்பிடுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் பாருங்கள், வீடியோ கடைசியில். ஸோ இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஆனால் அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது இதில் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் என்கிட்ட கொஞ்சம் சுகர் சிரப் இருந்தது. அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 3 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 4 கப்பு கடலை மாவுக்கு 4 கப்பு சர்க்கரைங்கிறது சரியான அளவாக இருக்கும். அது 1 கப் அளவுக்கு என்கிட்ட சுகர் சிரப் இருந்தது. அதனால் நான் முதலே சேர்த்துட்டேன். அதனால இப்போ 3 கப் மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ அது நல்லா நுரைச்சி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ருக்கு, நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கம்பிப்பதம் வந்தோடனேயுமே நம்ம அந்த மாவை சேர்த்துட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சு. அதாவது ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிட்டால் போதும். ரொம்ப கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்தாலும் தப்பு தான். ரொம்ப பாகம் முதிரி போயிடும். ஸோ இப்போ இந்த எண்ணெயில் கலந்து வச்சுருக்கிற மாவு நான் இப்போ இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்போ நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போது அந்த மாவில் ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடும், கக்கிரும். அந்த மாவில் இருக்கிற எண்ணெயும் நல்லா கக்கிரும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன். பக்கத்துலேருந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அலும்பு பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதனால தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவனையும் பார்த்துட்டு இங்கேயும் எதாவது மிஸ் பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படி பயந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு. நல்லா கலக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நுரைச்சி வர்ற பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. பிளேட்டில் எடுத்து கொட்ட போகலாங்கிறப்போ ஏதோ ரகலை பண்ணினா நீரன். அதனால தான் அந்த ஒரு நிமிஷம் மிஸ் ஆகிடுச்சு. பிளேட்டில் தூக்கி ஊற்றுறதுக்குள்ளார பாகம் முதிரிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஹார்டாக வந்துருச்சு. டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம சின்ன வயசில் கடையில் கொடுப்பாங்க இல்லையா, ரொம்ப ரஃப்பாக இருக்கும்ல, இப்படி உள்ளுக்குள்ளே ஓட்டோட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான மைசூர் பாக்கு தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது. ஃபைனலாக பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், சூப்பர். இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக நான் எடுத்துருந்துருக்கணும். அதுக்கப்புறமும் மறுபடியும் அவன் நான் பண்ணுறேன், நான் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அந்த டைமிங். அதனால் கொஞ்சம் முதிரிடுச்சு பாகம்.
ஸோ அடுத்ததாக வந்து நான் இப்போ பிளேட்டில் எடுத்து நான் கொட்டிக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரியே வந்துருச்சு எனக்கு. உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சிட்ருந்தேன் ஆரம்பத்துலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொதப்பிருச்சு. இப்போது இந்த மாதிரி சொதப்பினதுக்கு காரணமான நீரன்கிட்டயே வந்து இந்த மைசூர் பாக் பீஸ் ஒன்று கொடுத்து இது என்னன்னு சொல்லி ஃபீட்பேக் கேட்கலாம் அவங்ககிட்டயே. இங்கே வா, நீ தானே இந்த சொதப்பலுக்கு காரணம். எவ்வளோ சூப்பராக நான் வந்து மைசூர் பாக் பண்ணணும்னு சொல்லி கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு ஃபைனல் இங்கே பாரு. கடா, நீ தானே இந்த சொதப்பலுக்கு காரணம். நான் எவ்வளோ சூப்பராக ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துச்சு. இப்போ கடைசியில் பாரு, ஒரு சுத்தியில் எடுத்து உடைக்கணும் போல் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லு எனக்கு. ஈறுகள்ல பிரச்சனையா? கிருமிகள். உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத்பேஸ்ட்ல உப்பா? இதுதான் நான் பண்ணின எல்லா மைசூர் பாக் நீ தான் சாப்பிடணும். அதுதான் வந்து உனக்கான பனிஷ்மெண்ட். சரியா? சரி, அதே பேர் சொல்லிட்டு ஃபுல்லாக நீ தான் சாப்பிட்றணும். சரியா? நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் பல்லு வீக்காக இருக்குது, அதனால நீயே தான் சாப்பிடு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.